ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஷைனி எக்ஸ் ஃபிக்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம தேங்க் வந்து ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு நியூ சேனல். ஸோ நல்ல எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டோரிலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஸ்டோரி வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடா மறக்காமல், ஓகேவா? ஓகே, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பார்த்து. ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ தேங்கோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஓகே, இது வந்து கொஞ்சம் ஹாட் ஸ்டாண்டாக இருக்கும். ஸோ சின்ன பசங்களாக இருந்தால் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ஓகேவா? ஓகே, நம்ம ரொம்ப பேசாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் தான் வந்துட்டு பெட்டில் படுத்துட்டு முடியலையே, பசி தாங்க முடியலையே, ஓ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் தங்கச்சி வந்து பக்கத்தில் என்ன பண்ணுறான்னா, ஏய் என்னடி சும்மா உருண்டுகிட்டே இருக்கா, அமைதியாக படுறி அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, வாய் மூடிட்டு இருடி, எனக்கே ரொம்ப பசிக்குது, ஏதாவது இருக்காடி வீட்டில் சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் தங்கச்சி சொல்கிறா, அதெல்லாம் ஒரு மயிரம் கிடையாது, மூடிட்டு படு அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் ஒன்றே, ஐயோ இந்த வீட்டில் என்ன தான் இருக்கும் இப்போது, ஐயோ என்னால் பசி தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு புலம்பிகிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் உங்களால் பசி அடக்கவே முடியல. நீங்களும் தூங்கிடலான்னு பார்த்தாலும் தூக்கமும் வர மாட்டேங்குது பசியில் உங்களுக்கு. சரி நம்மளால் இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் வெளில போயிட்டு வரேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் பர்ஸு, உங்களோட காசு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கீங்க. உடனே எடுத்துகிட்டு அப்படியே டோர் கிட்ட போகிறீங்க. அப்படியே வந்துட்டு உங்கள் தங்கச்சி பாப்பா அப்படியே பின்னாடியே வரா. ஸோ வந்துட்டு இருக்கும்போது நீங்கள் அப்படியே டோர் வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணுறீங்க சவுண்டு வராமல். ஏன்னா அப்பா அம்மா எழுந்திரிடக்கூடாது அப்படின்றதுனால நீங்கள் சவுண்டு வராமல் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் தங்கச்சி பாப்பா வந்துட்டு ஒயன் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றா. நீங்கள் உடனே அப்படி சொல்லிட்டு கத்திடுறீங்க. உடனே நீ அடி எருமை மாடி, எதுக்கடி இப்படி திடீர்னு வந்து நிற்கிற, வயன் எனக்கும் பசிக்குதுடி, ஏதாவது வாங்கிட்டு வாடி. வா சொல்லுவேன், நல்லா நெக்கலாக பேசினல, மயிறு தயிருன்னு நல்லா பேசினல, அப்போ எதுக்கு இப்போ வந்து என்கிட்ட கேட்குற அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. வயன் ப்ளீஸ் டி வாங்கிட்டு வாடி. சரி வாங்கிட்டு வரேன், ரொம்பலாம் கெஞ்சாத என்கிட்ட, எனக்கு கெஞ்சதே பிடிக்காது, காசு கொடு. என்னடி தங்கச்சிக்கிட்ட போய் காசுலாம் கேட்குற அப்படின்னா, பழச்சிப்போ. சரி அம்மா அப்பா யாராவது எழுந்தாங்கன்னா அவள் வந்து ரெஸ்ட் ரூமில் இருக்கான்னு சொல்லிட்டு எப்படி சமாளி, சரியா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் குடுகுடுன்னு ஓடிடுறீங்க. ஸோ இப்போ ஓடிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, லிஃப்ட்டில் போயிட்டுருக்கீங்க. நீங்கள் வந்து ஸ்டெப்ஸில் இறங்குறீங்க. ஸ்டெப்ஸில் வந்துட்டு ஏற்கனவே பசியில் இருக்கோம், நம்ம ரொம்ப பசி தாங்க மாட்டோம், இது ஸ்டெப்ஸு வேறையா, இருக்கிற எனர்ஜியும் போய்டும்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா லிஃப்ட்டில் போகிறீங்க. லிஃப்ட்டில் போனால் அங்கே ஒரு பர்சன் வந்து நிற்கிறாரு, மாஸ்க்லாம் போட்டுட்டு ரொம்ப. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு அந்த பர்சனை பார்த்துட்டு, என்னடா இவன், யாரா இவன், நம்மளுக்கு முன்னாடியே ஒருத்தர் லிஃப்ட்டில் இடம் போட்டுட்டு இருக்கானே, சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு உள்ளே வந்து நிற்கிறீங்க. அந்த பர்சனை நீங்கள் பார்க்குறீங்க, அவனுமே வந்துட்டு உங்களை பார்க்குறான். ஸோ பார்த்துட்டு உங்களை பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்கான், நீங்கள் பார்க்குறீங்க உடனே. ஸோ நீங்கள் உடனே இவன் யார், இவன் எதுக்கு நம்மளை பார்த்து சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கிறது வந்து அவனோட ஹைஸ்லேயே நல்லா தெரியுது, மாஸ்க் போட்டு சிரிச்சதுனால. ஸோ நீங்கள் இவன் யார் நம்மளை பார்த்து சிரிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு திரும்பிடுறீங்க. ஸோ இப்போ வந்துட்டு அந்த பர்சன், என்ன இவளுக்கு உண்மையிலே நம்மளை யாருன்னு தெரியலையா, திரும்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துடுறீங்க. ஸோ வந்துட்டு உடனே அவனுமே வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் தான் வந்திருப்பான் போல இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, திரும்பி பார்த்தோன்னே அவனு உங்களை பார்க்குறான். ஸோ அப்புறம் நீங்கள் சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கணும் ஓடுறீங்க. ஸோ நீங்கள் நடக்கிற வேகத்துலேயுமே வந்துட்டு அவனுமே வந்துட்டு அதே ஸ்பீடில் வந்துட்டு உங்கள் பின்னாடி வந்துட்டுருக்கான். ஸோ நீங்கள் யார் இவன் நம்ம பின்னாடி வந்துட்டுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் வேகமாக நடக்கிறீங்க. அதுவும் ஓடாமல் நடக்காமல் ரெண்டுமே வந்துட்டு பண்ணிகிட்ருக்கீங்க அங்கே. ஸோ நீங்கள் பண்ணுறது எல்லாமே அவனும் அதே ஸ்பீடில் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீங்கள் உடனே இதுக்கு மேலே நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. நின்றுடுறீங்க, கரெக்டாக அவனும் நின்றுடுறான். ஸோ நீங்கள் என்னடா இவன் நம்ம பண்ணுறதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. திரும்பி பார்த்தா அவன் வந்துட்டு உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் சொல்கிறீங்க, ஹலோ நீங்கள் யார். அவன் அப்படியே உங்களையே தான் பார்த்துட்ருக்கான், எதுவுமே பேசாமல். நீங்கள் ஒன்று என்னடா அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். ஒரு செக்கோவர் போனோம், இங்கே பாரு எனக்கு கும்ஃபு கராத்தெல்லாம் தெரியும், அப்புறம் நான் அடிச்சு தம்சம் பண்ணுறவன், நீ யாருன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ அந்த பர்சன் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நீங்கள் உடனே என்ன சிரிக்கிற, ஏன் சிரிக்கிற நீ அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே அப்போ வந்துட்டு அவர் சொல்கிறாரு, ஓய் பாப்பா என்னடி எனக்கு தெரியலையாடி. பாப்பாவா, இது பாரு ஒன்று பாப்பாலாம் சொன்னால் நான் அடிச்சு மூஞ்ச குழப்பிடுவேன் படா அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ சொல்லிட்டு நீங்கள் பாட்டு எடுத்தேன் பாரு ஒரு ஓட்டன்ற மாதிரி அவ்வளோ ஸ்பீடில் ஓடிக்கிட்டு இருக்கீங்க.
ஸோ இப்போ அந்த பர்சனுமே வந்துட்டு என்னடா இவன் இவ்வளோ ஸ்பீடாக ஓடுறா, சரி பரவாயில்ல நம்ம இவ்வளோ விடுறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குடு குடுன்னு உங்கள் பின்னாடி ஓடி வந்துட்டுருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டாக இருக்குது உங்கள் அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளில வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் ஓடிட்டு அங்கே ஒரு போஸ்ட் காம்போ மாதிரி ஒன்று இருக்குது, அதுக்கு பின்னாடி நீங்கள் வந்துட்டு ஒளிஞ்சிக்கிறீங்க. ஸோ ஒளிஞ்சிக்கிட்டோடனே இப்போ வந்து அந்த பர்சன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இங்கே இப்போ தானடா அவள் ஓடிட்டு இருந்தா, காணுமே ஆளை காணுமே ஆளே காணுமே எங்கே போனாவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டி தேடிட்டு இருக்காரு அந்த பர்சனு. ஸோ இப்போ நீங்கள் அந்த கம்பை பின்னாடி நின்றுட்டு இருக்கீங்க. நின்றுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க, மூச்சு கூட விடாமல் அப்படியே அமைதியாக கொயாட்டாக நின்றுட்டுருக்கீங்க. ஸோ இப்போ அந்த பர்சனும் வந்துட்டு உங்களை கிராஸ் பண்ணி போயிடுறாரு. ஸோ நீங்கள் உடனே இப்போ அவர் அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டாரு, கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டாரு. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி அவர் வந்து சுற்றி சுற்றி தேடிட்டு இருக்காரு உங்களை அங்கேயே நின்றுட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே வந்துட்டு காதில் வந்து ஹெட்செட்லாம் போட்டு அப்படியே அடையாளமே தெரியாத மாதிரி அப்படியே வந்துட்டு நீங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கீங்க. அவனுக்கு ஆப்போசிட்டு தான். ஸோ இப்போ நீங்கள் வந்து அப்படியே மைண்ட் வாய்ஸ் நினச்சிட்டே இருக்கீங்க, ஐயோ இவங்க கிட்ட மட்டும் நம்ம மாட்டணும், என்ன ஆகும்னே தெரியாது, பார்க்க வர லைட்டாக சைக்கோ மாதிரி தெரியலாம். சரி ஓகே நம்ம அப்படியே அமைதியாக போவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க. பக்கத்தில் வேறு எந்த ஷாப்புமே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே அந்த ஹைவே ரோட் மாதிரி இருக்கும். ஸோ அது மேலே ஏறி நீங்கள் வந்து ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே நடந்து போய்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வருது, சரி நம்ம ஆளுக்கு கால் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் ஃபோன் பண்ணால் திட்டுவானே அப்படி சொல்லிட்டு ரொம்ப போர் அடிக்குது உங்களுக்கு, ரொம்ப அப்படி யோசிச்சுட்டே இருக்கீங்க அது மேலே நடந்துகிட்டே. அதுவும் ஃபோன் பண்ணால் அட்டென்ட் பண்ணால் என்ன சொல்லு எங்கே இருக்கா அப்படிலாம் கேட்க மாட்டான். என்ன மயிர் பிடுங்கிறதுக்கு இந்த நேரத்துக்கு கால் பண்ணேன், என்ன பிடுங்குற வேலை ஒன்றுக்கு இந்த நேரத்தில் நைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே யோசிச்சுட்டே நடந்து போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு சடனாக வந்து ஒரு பர்சன் வந்து உங்களை ஹேக் பண்ணிடுறாரு. ஸோ உங்களுக்கு அவ்வளோதான் ஜர்க் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்தா வந்துட்டு அந்த மாஸ்க் போட்ட அதே பர்சன் தான். ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னே பயம் அள்ளி விட்டுருச்சு. ஸோ நீங்கள் வந்து அவர்கிட்ட இந்த ஸ்ட்ரகிள் ஆகி வர பார்க்குறீங்க. ஆனால் வந்துட்டு அவர் வந்து உங்களை அப்படியே டைட்டாக அப்படியே ரொம்ப 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 டைட்டாக பிடிச்சிட்ருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் என்னை விட என்னை விடுடா என்னை விடு, நீ நினைக்கிற மாதிரி ஆள்லாம் நான் கிடையாது, ஐயோ என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ அப்படியே வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, உங்களோட ஃபோர்ஹெட்டை அவரோட ஃபோர்ஹெட்டும் அப்படியே டச் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே தள்ளி விட்றீங்க, போ போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்றீங்க. ஸோ இப்போ வந்துட்டு அந்த பர்சன் சொல்கிறாரு, ஏய் என்னடி இப்படி ஓடுற, குட்டி சைத்தானே என்ன இப்படி ஓடுற, நான் யாரும் தள்ளி அடி வரேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்ருக்காரு. நீங்கள் உடனே ஏய் நீ யாருன்னே எனக்கு தெரில, ஃபஸ்ட்டு என்னை விட, என்னை ஹோல்ட் பண்ணாத, என்னை விட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, மாஸ்க் வந்து ரிவீல் பண்ணிடுறாரு. பார்த்தா அது வந்து தயவாங் தான். ஸோ பாவம் அவர் உங்கள் பின்னாடி ரொம்ப ஓடியாந்துட்டு இருப்பார் போல், ரொம்ப ஸ்வெட் ஆகிருக்கும் அவருக்கு. நீங்கள் ஒன்றே அவனை ஷாக் ஆகி பார்த்துட்டு, நீயா நீங்கள் எவ்வளோ நேரண்டி உனக்காக உன் பின்னாடியே ஓடி வர்றது, வந்து ஹட் பண்ணாலும் அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறாரு. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு நீ நீ என்ன இங்கே பண்ணுறதையா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ தேங்க்ஸ் சொல்கிறாரு. அதே மாதிரி தான் நானும் கேட்குறேன், இந்த நைட்டில் உனக்கு இங்கே என்ன வேலை, இங்கே என்ன வேலை சொல்லு, உனக்கு என்ன வேலை இங்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறாரு. அதுவா தயாங், எனக்கு ரொம்ப பசிச்சுது தயாங், அதனால தான் சரி ஷாப்பில் ஏதாவது வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. தயாங் அப்படியே வந்துட்டு உங்களை பார்த்து முறைச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. நீங்கள் சொல்கிறீங்க, ஏன் முறைக்கிற? இல்லை நானும் பார்க்குறேன், சரி லிஃப்டில் நம்மளை கண்டுபிடிப்பா அப்படின்னு பார்க்குறேன், அப்போவும் நீ கண்டுபிடிக்கல. நான் எவ்வளோ ஹாப்பியாக உன்னை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வந்தேன், உனக்கு அவன் அப்படி என்ன தாண்டி உனக்கு கேடு, நைட் டைமில் போய் வெளில போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு தேவை சொல்கிறாரு. அதான் சொல்கிறேன்ல தேவன் சாப்பிட வந்துன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. தேங்க ஒன்றே, ஏய் அந்த மயிருக்கதெல்லாம் உனக்கு எனக்கு தேவையே கிடையாது. ஏய் நான் உன்னை எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் வெளில எல்லாம் நைட் டைமில் போகாதுன்னு, எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், நீ கேட்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க கத்திட்டு இருக்காரு. ஏன் தயாங்க என்னை திட்டு, நான் பசிக்குதுன்னு தானே வெளியில் வந்தேன் தயாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தேவைப்படுத்தி ஹேக் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்போ தேவை வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஸோ இப்போ தேங்க வந்துட்டு ஏய் என்னை விடுறி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தள்ளி விட்டு போயிட்டுருக்காரு. ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படியே பின்னாடி வந்துட்டு நாய்க்குட்டி மாதிரி போகிறீங்க. தயாங் 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 டே நில்லுட்டே கால் வலிக்குது நில்லுட்டே அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. நான் அவன் நடந்து போயிட்டே இருக்கான். ஏன்டா எதுக்கு எடுத்தாலும் கோச்சிக்கிறேன், நீ அப்படிலாம் பண்ணாதடா தயாங் நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க.
இப்போ வந்துட்டு சொல்கிறாரு, "நீ என் பேர் சொல்லி கூட கூப்பிடாத" அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சிரிக்கிறாரு. ஸோ நீங்கள் உடனே, "நீ சிரிக்கிற நான் பார்த்துட்டேன் தாயம்" அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, வேகமாக உங்க கூட நடந்து போயிட்டுருக்கறதுனால அவன் டக்குன்னு நீங்கள் சொன்னோடனே பிரேக் போட்டுடுறான். ஸோ நின்றுடுறான். அதாவது நீங்கள் உடனே அவனோட ஷோல்டர்லேயே போய்ட்டு இப்படியே முட்டிக்கிறீங்க. ஸோ முதுகுலேயே போய்ட்டு முட்டிக்கிறீங்க அப்படியே. ஸோ அப்போ வந்து டேங்க் கேட்குறாரு, "அப்போ ஏன் நைட் டைமில் வெளில வந்தா சொல்கிறீ" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு. ஸோ இப்போ அந்த ரோடே அப்படியே காலியாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் தான் அப்படியே ரொம்ப அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு அப்படியே அழுகுற மாதிரி போகிறீங்க. அழுகிற ஸ்டேஜில் அப்படியே உங்கள் மூஞ்சி வந்து அப்படியே அழுகுற மாதிரியே வச்சுட்டு, "எதுக்கு இப்போ என்னை திட்டுற? நான் பசிச்சா சாப்பிட கூட கூடாதா?" அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. "சே, பசிச்சா கூட சாப்பிடக்கூடாதுல்ல" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுதுடுறீங்க. ஸோ தான் வந்துட்டு, "ஐயோ என்னடா இவ அழுதுட்டா" அப்படின்னு சொல்லிட்டு, சரி அழாத அப்படின்னு சொல்லிட்டு, "ஐயோ ரொம்ப திட்டிட்டோமோ" அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ அப்படியே சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்போ நீங்கள் தான், "அப்பா எப்படியே ஆக்டிங் பண்ணி தப்பிச்சிட்டோம்டா" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் தப்பிக்கலடி அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சொல்லிட்டு இருக்காரு. தயம் அப்படி சொல்லிட்டு அழுகுறீங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே வந்துட்டு ஹேண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு நடந்துட்டுருக்கீங்க. அந்த அந்த ஹைவே ரோட்டில் அப்படியே ஹேண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு க்யூட்டாக நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ இப்போ வந்துட்டே சொல்கிறாரு, "ஏய் வேன், இங்கே எந்த கடையுமே இல்லடி, இந்த நேரத்தில் எந்த கடையுமே இருக்காது, நீ வேணா வீட்டுக்கு வரியா" அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஒன்று, "எந்த டைம் வீட்டுக்கா? ஆமாண்டி வீட்டுக்கு தான் கூப்பிட்டேன், ஏன்டி இப்படி முழிக்கிற?" "அது இல்லை தயம், இது நைட் டைம் வேறு, எப்படி உங்கள் வீட்டில் வர்றது? அப்பா அம்மா ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, டைம் வேறு 12 மணி ஆகுது தயம்" எப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று வந்துட்டு தேங்க்ஸ் சொல்கிறாரு, "ஏய் அதெல்லாம் இல்லடி, அப்பா அம்மாலாம் வீட்டில் இல்லை, நீ வேணா வா வீட்டுக்கு வா, வீட்டில் வந்து வீட்டில் நூடுல்ஸ் இருக்குடி, நான் வேணா உனக்கு செஞ்சு தரேன், நீ வேணா வீட்டுக்கு வா" அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறாரு. ஸோ இப்போ நீங்கள் தான் ரொம்ப அப்படியே யோசிச்சுட்ருக்கீங்க, போகலாமா போவேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அங்கே ஒன்று, "ஏய் வாடி" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, உங்கள் ஷோல்டரில் வந்து கை போட்டு கூட்டு போய்ட்றாரு. இப்போ வந்து நீங்களுமே வந்துட்டு வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுறீங்க. ஸோ ரீச் ஆகிட்ட உடனே இப்போ தேங்க் வந்துட்டு சாவியெல்லாம் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம் டோரை. ஸோ நீங்கள் நின்றுட்டு அப்படியே எப்படி பண்ணுறது, சுற்றி பார்த்துட்ருக்கீங்க, பார்த்துட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. போய் இவன் கூட யோசிக்கணும், இவன் நைட்டில் சும்மாவே இடகுடமாக யோசிப்பானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ தேங்க் ஒன்று, "வாடி போகலாம் உள்ள வா" அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஒன்று, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. ஸோ இப்போ வந்துட்டு தேங்க் வந்துட்டு சொல்கிறாரு, உட்காருவா என்ன அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஒன்று, "எதுக்கு தேங்க் இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஒன்று, "எச்சிக்கு உட்காரடி வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, உங்களை உட்கார சொல்லிவிட்டு அவர் பாட்டு போயிட்டு கிச்சனில் போய்ட்டு உங்களுக்கு கண்டி நூடுல்ஸ் கிண்டிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் வந்துட்டு வீட்டை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிச்சனில் பார்க்குறீங்க. தேங்க் வந்துட்டு அந்த நைட்டு அந்த லைட் வெளிச்சத்தில் நைட்டில் அழகாக தெரிகிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்து கன்னத்தில் கை வச்சுட்டு அவர் அப்படியே சைட் அடிச்சிட்ருக்கீங்க. ரொம்ப அழகாக தெரிகிறாரு. அதனால நீங்கள் வந்து ரொம்ப அழகாக அப்படியே ரசிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ வந்துட்டு சொல்கிறாரு, "ஓயன் சொல்லு தயம்" அப்படி சொல்கிறீங்க. உடனே, "இந்தா நூடுல்ஸ் சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு டேம் கொடுக்குறாரு. நீங்களுமே வந்துட்டு அப்படி சொல்லிட்டு அதை வாங்கி வச்சுட்டு இருக்கீங்க. ஸோ எதாவது படம் பார்க்கலாமா, ஏதாவது மூவி ஏதாவது பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் ஒன்று, பார்க்கலாம் தயம், ஆனால் என்ன மூவி அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. சொல்லிட்டே உடனே சொல்கிறாரு, "நான் ஒரு மூவி பார்த்தேன்டி, அது வந்து பாதி தான் பார்த்தேன், பாதி உன் கூட சேர்ந்து பார்க்கலான்னு நினைக்கிறேன், பார்க்கலாமா" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ நீங்களுமே வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஆனால் வந்துட்டு அந்த படம் நீங்களும் தேங்க உட்காந்து சாப்பிட்டுட்டே பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் வந்து நீங்கள் பாதியிலே பார்த்ததுனால உங்களுக்கு என்னமோ அந்த படம் அவ்வளோவா புரிய மாட்டேங்குது. சரி ஓகே தேங்க்ஸ் சொன்னதுனால நீங்கள் உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்துட்டு உங்களோட ஷோல்டரில் கை போட்டுட்டு தான் ஒரு கையில் நூடுல்ஸ் சாப்பிட்டுட்ருக்காரு. நீங்களுமே வந்துட்டு அப்படி அமைதியாக தான் உட்காந்து மூவி பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, "சரிட்டே நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்கிறீங்க. சுட்டே ஒன்று சொல்கிறாரு, "இருடி இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போ" அப்படின்னு சொல்லிட்டே சொல்கிறாரு. நீங்கள் ஒன்று, "இல்லை தயம், நான் வேறு அவளுக்கு வேறு ஃபுட்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டேன், நான் வேறு இங்கே உட்காந்துட்டு இருந்தேன்னா அப்புறம் அவள் பசியில் இருப்பாத்தாங்க, நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் டே வந்துட்டு ஸோ இப்போ வந்துட்டு சொல்கிறாரு, "இப்போ என்ன உனக்கு அவளுக்கு அண்டி நீ பார்க்குற தானே, கொஞ்சம் நூடுல்ஸ் இருக்குது, நீ போகும்போது எடுத்துகிட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மடியில் அவர் படுத்துக்கிறாரு. ஸோ இப்போ வந்து நீங்கள் கேட்குறீங்க, "என்னாச்சு தரம்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ இவட்டே ஒன்றும் இல்லடி
சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மூவி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வந்துட்டு தேவோட அந்த ஹேரை வந்துட்டு அப்படியே தடவி கொடுத்துட்ருக்கீங்க. அப்படியே வந்துட்டு மூவியும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க 2 பேரும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, அது டிவியில் வந்துட்டு போக போக மூவி சீன்லாம் வேறு மாதிரி போகுது. ஸோ அந்த மூவியில் வர சீன்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக கிஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் வருது. ஸோ இப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க, டைம் என்ன என்ன மூவி இதெல்லாம் மாற்று தயங்க இதெல்லாம் ஏன் தயங்க நீ பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ வந்துட்டு அப்படியே என்ன பண்ணுறது, உங்கள் ரியாக்ஷனை பார்த்து அப்படியே சிரிச்சிட்ருக்காரு. ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, உங்கள் லேப்பில் தான் படுத்துட்ருப்பாரு. அப்படியே வந்துட்டு ஹக் பண்ணிடுற மாதிரி படுத்துட்ருக்காரு உங்கள் லேப்பில். நீங்கள் சொல்கிறீங்க, என்ன பண்ணுற, எனக்கு கூசுது அவங்க தள்ளு அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சு உங்கள் ஃபேஸ் வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக அந்த ஓட்டையில் வந்துட்டு பார்க்குறீங்க. ஸோ ஒரு கை மட்டும் எடுத்துகிட்டு அந்த சீன்லாம் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்துட்டு வந்துட்டு கேட்குறாரு, திருடி என்ன பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ இப்படி பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டுருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நான் எங்கே பார்த்தேன், நீ தான் அப்படிலாம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேங்கோட ஹிப்பை பிடிச்சி கிள்ளிடுறீங்க. ஸோ வந்துட்டு என்னடி பண்ணுற கூசுதுடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சிட்ருக்காரு. இப்போ வந்துட்டு வந்துட்டு என்ன பண்ணுறாருல, உங்களோட ஹிப்பை பிடிச்சி கிள்ளுறாரு. நீங்கள் உடனே தயாங்க அப்படி சொல்கிறீங்க. ஸோ இப்படியே வந்துட்டு 2 பேரும் இப்போ வந்து 2 பேரும் அப்படியே அடிச்சுக்க ஆரம்பிச்சுக்கிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் கேட்குறீங்க, ஏன்டா என்னை இப்போ பிடிச்சி கிள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடிக்கிறீங்க. ஸோ தேங்க வந்துட்டு நீ தானடி ஃபஸ்ட்டு என்னை பிடிச்சி கிள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே செம்ம ஃபைட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, தேங்க வந்துட்டு அப்படியே உங்களை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறாரு. நீங்கள் ஒன்று என்ன பண்ணுறீங்கன்னா, பொறுக்கி விடறா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்போ வந்துட்டு இப்படியே ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்படியே நீங்கள் சும்மா யதார்த்தமாக டிவி பார்க்குறீங்க. அதில் பார்த்தா மேட்டர் சீன்லாம் ஓட ஆரம்பிச்சிடுச்சு அதுக்குள்ளே. ஸோ நீங்கள் அப்படியே அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அந்த டிவியே அப்படியே ஊற்று பார்த்துட்ருக்கீங்க. ஸோ டைம் வந்துட்டு என்ன பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்புகிறாரு. பார்த்தா அந்த டிவியில் அந்த மாதிரி சீன் ஓடினோடனே உங்களுக்கு வந்து செம்ம பயமாயிடுது. ஸோ நீங்களும் பார்க்குறீங்க, தேங்கும் பார்க்குறாரு. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்ச நேரம் அந்த டிவி ஊற்று பார்த்துட்டு அப்படியே தேங்க பார்க்குறீங்க. ஸோ தேங்க அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே இல்லை. உங்களை கூட அவன் பார்க்கல. அப்படியே அந்த டிவி அப்படியே வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கான். நீங்கள் ஒன்று ஆனால் வந்துட்டு அந்த சீனில் வந்துட்டு அந்த மாதிரிலாம் காட்டல. பட் அந்த சவுண்ட் எஃபெக்ட் மட்டும் உங்களுக்கு கேட்டுட்ருக்கு. ஸோ இப்போது உங்களுக்குமே வந்துட்டு ஸ்வெட் ஆக ஆரம்பிக்குது, தேங்குமே வந்துட்டு செம்ம ஸ்வெட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அப்படி கிஸ் பண்ணிகிட்ருக்காரு நெக்கிட்டலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க, தயம் வேணாம் தயம், உங்கள் வீட்டுக்கு போகணும் தயம், அவள் வேறு பாவம் பாப்பா பசிக்கிட்டு இருப்பா தயம், விடு தயம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் வந்துட்டு தேங்க வந்துட்டு கேட்குற மாதிரியே தெரியல. அவர் வந்து அப்படி உங்கள் நெக்கிட்ட கிஸ் பண்ணிட்டு அப்படியே செஸ்ட் கிட்ட போகிறாரு. ஸோ நீங்கள் சொல்ல தயம் வேணாம் தயம், இது மட்டும் வேணாம் தயம் ப்ளீஸ் தயம், சும்மா மட்டும் நீ கிஸ் பண்ணு தயம், இதெல்லாம் வேணாம் தயம் அப்படி சொல்கிறீங்க. அந்த டைம் வந்துட்டு அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, உங்களுக்கு செஸ்ட் கிட்டலாம் ரொம்ப அழகாக கிஸ் பண்ணுறாரு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைமில், ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தயம் வேணாம் தயம் அப்படி சொல்லிட்டே இருக்கீங்க. ஸோ ஆனால் வந்துட்டு தேங்க வந்துட்டு விடுற மாதிரியே தெரியல உங்களை. ஸோ அந்த இடத்துல அப்படியே பைட் பண்ணி லிக் பண்ணி சப் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு மூச்சு வாங்குது உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க, தயம் என்னடா பண்ணுற, ஃபஸ்ட்டு தள்ள தயங்க, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது, மூச்சு வாங்குது தயங்க, தள்ள தயங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்துட்டு தேங்க வந்துட்டு அதெல்லாம் கேட்குற மாதிரியே தெரியல. மறுபடியும் அந்த இடத்துல வந்துட்டு பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்படியே பண்ணிகிட்டே என்ன பண்ணுறாருன்னா, மேலே வந்து
ஸோ இப்படி தான் வந்துட்டு ரொம்ப கிஸ் போகுது. ஸோ இப்போ அப்படியே என்ன பண்ணுறாருன்னா, உங்கள் ஹிப்பு கிட்ட வந்து அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, மறுபடியும் அதே மாதிரி கிஸ் பண்ணுறாரு. அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, தயம் தயம் கூசுது தயம், ஐயோ தயம் கூசுதுடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஸோப்பா முள்ளடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, உங்களோட ஹூக்கை வந்து ரிமூவ் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க, தயம் இது ரிமூவ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ வந்துட்டு பண்ணேன்னா சீக்கிரமாக விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அமைதியாகிடுறீங்க. ஸோ இப்போ வந்துட்டு அவர் ஹூக்கை வந்து ரிமூவ் பண்ணுறாரு. ஸோ உங்களுடைய ஹூக்கை வந்து ரிமூவ் பண்ணுறாரு. ஸோ இப்போ அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு அந்த ப்ரைவேட் பார்ட்டை அப்படியே பார்க்குறாரு. ஸோ அப்பா செம்மையாக இருக்குடி நீ வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வந்து என்ன பண்ணுறாருன்னா, உங்களை அந்த இடத்துல ரொம்ப ரசிச்சுட்டு அந்த இடத்துல அழகாக கிஸ் பண்ணுறாரு. அப்படி சொல்லிட்டு இருந்தேன் அழகாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உன்னோட ஹேர் எல்லாம் நல்லா க்ரிப்பாக பிடிக்கிறீங்க. ஸோ ஏன்னா வந்து அது கூசுது ஸோ அவன் பண்ணுறது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அவன் ஹேரை வந்து நல்லா க்ரிப்பாக பிடிக்கிறீங்க. ஸோ இப்போ வந்துட்டு அங்கே என்ன பண்ணுறாருன்னா, அவருமே வந்துட்டு இப்படி மூச்சு வாங்கிட்டு, ஸோ என்னால் இனிமேல் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு இன்செர்ட் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, தயம் வலிக்குமா தயம், எனக்கு பயமாக இருக்குது தயம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ வந்து சொல்கிறாரு, கொஞ்ச நேரம் தண்ணி வலிக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும், அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அவரோட இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே இன்செர்ட் பண்ணுறாரு. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டும் படபடன்னு துடிக்குது. ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அமைதியாகிடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து சீக்கிரமாக போகணும் அப்படின்றதுனால அமைதியாகிடுங்க. ஸோ இப்போட்டே வந்துட்டு இன்செர்ட் பண்ணுறாரு. ஸோ இன்செர்ட் பண்ணோடனே உங்களுக்கு வந்து லைட்டாக பெயினாக இருக்குது. தயம் வலிக்குது தயம், நான் போய் சொன்னேன் இது வலிக்கும்ன்ட்டு, இது மட்டும் வேணாமே ப்ளீஸ் தயம், வலிக்குது தயம் ப்ளீஸ் தயம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்துட்டு இருடி இரு கொஞ்ச நேரம் தானே இரு, சீக்கிரமாக போகணுமா வேணாமா அவனுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ நீங்களுமே வந்துட்டு சீக்கிரமாக போகணும் தான் தயம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் என்ன அமைதியாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மறுபடியுமே வந்துட்டு இன்செர்ட் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா, தயம் வலிக்குது தயம் அப்படி சொல்கிறீங்க. ஸோ ஒரு மாதிரி அழுகிற ஸ்டேஜுக்கு போகிறீங்க. ஸோ இப்போ வந்துட்டு அந்த இடத்துல பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இப்போது அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் போகுது. ஸோ இப்போ நீங்களும் வந்துட்டு பயங்கரமாக கத்துறீங்க. உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ்லாம் வந்துடுச்சு. ஸோ இப்போது பயங்கரமாக கத்திடுறீங்க. ஸோ ரொம்ப அழுகிறீங்க, வலிக்குது வலிக்குதுன்ட்டு. ஸோ இப்போ வந்துட்டு வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடுறாரு. ஸோ இப்போ அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துக்கிறாரு. ஸோ படுத்துட்டு சொல்லுடி பொண்டாட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் வலிக்குது தயம் அப்படி சொல்கிறீங்க. ஸோ டயர்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்களுமே வந்துட்டு ஆமாம் அப்படி சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ அவர் உங்களை ஹக் பண்ணுறாரு. ஸோ அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. ஓகேடா. ஸோ இதை நம்ம வந்து இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கலாம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நியூ சேனல். ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.